ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பிரெட் பேக். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு கேரட் சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் கரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா மசிச்சு வச்ச ஒரு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கிறேன். நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து பேக்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரெட்டோட ஓரம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரம்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, அதனால் அந்த தனியாக எடுத்து வச்சிடலாம். 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் தண்ணியில் டிப் பண்ணி அதை நல்லா பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி ரோலரை வச்சு நம்ம அதை எக்ஸஸ் ஆன வாட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம். திருப்ப சொல்ல பார்த்து திருப்புங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா கிழிஞ்சிடும், அதனால் பார்த்து திருப்பணும். இப்பயும் ஒரு வாட்டி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக இதில் வச்சிடலாம். கொஞ்சம் அதில் வச்சுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஓரான்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டு மூடிட வேண்டியது தான். நல்லா ஓரெல்லாம் அழுத்திடுங்க. அழுத்தி மூடிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ப்ரெட் பேக்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணுமோ பண்ணிக்கலாம். இது வந்து ஆயிலில் வேணுனாலும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் ஆயிலில் பண்ண போகிறதில்ல, இதை நான் அப்படியே பேக் பண்ண போகிறேன். அதனால் அது மேலே ஃபுல்லாக இப்போ வெண்ணெய் தடவிடலாம். நான் ஒரு 8 ப்ரெட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கு மேலேயும் நம்ம ஆயில் இல்லைன்னா பட்டரை வந்து கொஞ்சம் தடவி விட்டுடலாம், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. தடவிட்டு அவனை வந்து நான் 350 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதில் நம்ம ஒரு 8 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன் இப்போது. எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு திருப்பி இன்னொரு ஒரு 8 மினிட்ஸு இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் திருப்பி வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ப்ரெட் பேக்கெட்டில் நம்ம வெண்ணெயை தடவி ரெடி பண்ணிடலாம். இதான் ட்ரையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டொமேட்டோ கெச்சப்போட சூப்பராக போகும். இது ஆயிலில் வேணால் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஆனால் ஆயில் வந்து எல்லாருக்கும் ஒத்துக்குமான்னு தெரியாது, பெரியவங்களாம் சாப்பிட முடியாது. இது பேக் பண்ணதுனால எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது, வெஜ் பப் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.